ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்க்குற நம்மளோட யூடியூப் சேனல் எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் டு பல்லடம் ரோடு சின்னக்கரை. இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம ஒரு 7.1 ஆம்பை பற்றி தான் இன்றைக்கி முழுமையான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த 7.1 ஆம்பு நமக்கு எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவினாசியில் இருந்து இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பு முழுக்க ரீ ஒர்க் ஆம்புங்க. தெளிவாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீ ஒர்க் ஆம்பு தான். இப்போதைக்கு நம்ம பிரித்து நம்மளோட ஸ்டைலில் நம்மளுக்கு எந்தளவுக்கு ஒரு ஆடியோ ரிசல்ட் எடுத்து கொடுக்க முடியுமோ கஸ்டமர்களுக்கு, அந்தளவுக்கு இந்த ஆம்பை நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஆம்பை பற்றி தான் இன்றைக்கி முழுமையான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவில் வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு ஆம்பு மேக் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ உள்ள இன்டீரியரில் அப்படியே பாருங்கள். உள்ள இன்டீரியரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தியிருக்கோம், ஒரு 8 கெப்பாசிட்டரை பயன்படுத்தியிருக்கோம். சப்புக்கு பார்த்திங்கன்னா குமார் 6 ஃபீட் மோனோ பயன்படுத்தியிருக்கோம். ஆடியோ போர்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கட் போர்டு, அர்னா கம்பெனியோட கட் போர்டை பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கோம். நம்ம ப்ராசஸ் யூனிட், அதாவது ஆடியோ ப்ராசஸ் யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா இம்ரான்ஸ் கிட்டோட 7.1 ரிமோட் கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பை மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆம்பையும் உங்களுக்கு நான் அந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டினேன். எந்தளவுக்கு வயரிங் பண்ணியிருந்தாங்க, அந்த ஆம்பை எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அப்போ தான் அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ரீஒர்க் ஏன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிதல் வரும். ஏன்னா அந்த டெக்னீஷியனை நான் குறை சொல்கிறதா எனக்கு நோக்கம் கிடையாது. பட் ஏன் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியே. ஏன்னா ஒரு ஆம்பு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னோம்னா குறைஞ்சது 15,000, 20,000, 30,000 இல்லாமலாம் ஒரு ஆம்பை பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியல. ஆனால் இதில் பாருங்கள் எந்தளவுக்கு நான் பிரிச்சுட்டேன். நீங்கள் இதுலேருந்து பிரித்து தான் நான் எல்லா பொருளுமே எடுத்து இந்த கேபினெட்டில் போட்டு நம்மளோட ஸ்டைலில் கஸ்டமர் கேட்ட மாதிரி ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வயர்னால் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் ஒரு ஆம்பை டிசைன் பண்ணணும். ஏன்னா தோணும்னு சொல்லி ஒரு வயரிங் பண்ணி ஒரு ஆம்பை டிசைன் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்மிங் நாய்ஸ், இசு நாய்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரதான் செய்யும். நான் நிறையா வீடியோவில் நிறைய இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். சிக்னல் வயர்னால் எந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துல தான் சிக்னல் வயர் போகணும். பவர் சப்ளை வயர் எந்த இடத்துல வரணுமோ பவர் சப்ளை வயர் அந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் அடுத்த உங்களுக்கு லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கட் போர்டு தான். ஆனால் ஒரு போர்டுலேயும் அம்மிங் நாய்ஸுங்கிறது இருக்காது. நான் கேரண்டியாக சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா கட் போர்டு போடும்போது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங் கரெக்டாக மெர்ஜ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அம்மிங் நாய்ஸ் வந்துடும். ஆனால் இந்த ஆம்பில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் எனக்கு காசே கொடுக்க வேண்டாம். அந்தளவுக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இந்த ஆம்பை நானும் பார்த்து டிசைன் பண்ணியிருக்கேன். கட் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா இஷ்யூ இருக்குது. நீங்கள் கிரவுண்டிங் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க மெர்ஜ் ஆகிருச்சு அப்படின்னா அம்மிங் நாய்ஸுங்கிறது சுத்தமாகவே வராது. ஆல்ரெடி எல்லாமே கட் போர்டு போட்டிருந்தாங்க. ஆன் பண்ணாவே ஒரு மாதிரி டர்ரு புருன்னு இறையுது. நான் அந்த டெக்னீஷியனை நான் குறை சொல்கிறதா என்னோடய நோக்கம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு செட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கஸ்டமர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா நான் தப்பாக பேசியோ இல்லை உங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி நான் பேசி தான் ஒரு வீடியோ போடணும் என்னோடய நோக்கம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்தினாச்சும் அடுத்து வளர்ந்து வர டெக்னீஷியன்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் நான் யாருமே அவங்க பேரை சொல்லாமல் நான் ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்டாக ஒரு மொட்டடின்னு ஒன்று போடுறேன். இதில் பாருங்கள் இப்படி தான் வயரிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது கஸ்டமர்களுக்கு பிடிக்கல. அதனால் அதில் இருக்கிற அனைத்து மெட்டீரியலுமே எடுத்து இப்போ நம்மளோட ஸ்டைலில் ஒரு கேபினெட்டில் போட்டு 7.1 கிட்ட மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக ஒரு ரிசல்ட்டை எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு அம்மிங் நாய்ஸோ இசு நாய்ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பணமே கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத நான் இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறேன். சப்பு பேஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மரண மாதம் இருக்கும். பேஸ் அடித்தா நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இதில் நான் 2 டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தியிருக்கேன். ஆல்ரெடி அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி இந்த கட் போர்டு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வோல்ட்டு தான். அதுலேருந்து அப்படியே பேர் பண்ணி குமார் 6 ஃபீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. எப்படி வோல்ட் ரேட்டிங் 10, ஆம்பியர் ரேட்டிங் 10 கண்டிப்பாக அவங்க கேட்ட மாதிரி ரிசல்ட்டு வந்திருக்காது. அதனால தான் இப்போ நம்மளோட ஸ்டைலில் மேக் பண்ண சொன்னதுனால நான் தனித்தனியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி சப்பு பேஸை பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா சப்புக்கு தனியான ஒரு வோல்ட்டு ஆம்பியர் கொடுக்குறம்போது பேஸ் அடித்தா நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஆடியோ போர்டுகளுக்கு ஒரு வோல்ட்டு ஒரு ஆம்பியர் கொடுக்குறம்போது அது தனித்துவமாக ஒரு வேலை செய்யும்.
அப்போ தான் ஒவ்வொரு ஆம்பையும் நம்ம கரெக்டான ஒரு முறையில் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். நான் அந்தளவுக்கு இப்போ இந்த ஆம்பை மேக் பண்ணி கொடுக்குறேன். யாருனாச்சும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது நான் நிறைய ஆம்பு செஞ்சு என்னோடய காசில் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக நம்மளை தேடி வாங்க. உங்கள் நம்பிக்கை கெடாத அளவுக்கு நான் ஒரு ஆம்பு பக்காவாக பண்ணி கொடுக்குறேன். ரிசல்ட்டு பார்த்துட்டு நீங்கள் பணம் கொடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன். ஏன்னா இந்த ஆடியோனால் நிறைய பேர் நிறைய காசை இழக்கிறீங்க. முடிஞ்ச வரையும் நம்மள்ட்ட ஆடியோ செக் பண்ணிவிட்டே நீங்கள் ஒரு ஆர்டரை கொடுக்கலாம். இப்போ இந்த கஸ்டமருக்கு நம்ம பக்காவாக ஒரு ஆம்பை டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம். நாளைக்கு பார்த்தோன்னா இந்த ஆம்பை நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். முடிஞ்ச வரையும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ஒரு ஆர்டரை கொடுங்க. தேங்க்யூ.